வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். PSLV C-57 ராக்கெட் மூலம் சூரியனை ஆய்வு செய்ய விண்ணில் பாய்ந்தது ஆதித்யா L1. புவி சுற்றுவட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தம். டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு. அரசியல், நிர்வாக சூழல் பற்றி இருவரும் விவாதித்ததாக தகவல். வெறுப்பு மற்றும் வன்முறையை கொண்டு நாடு வளர்ச்சியடைய முடியாது. காங்கிரஸ் MP ராகுல்காந்தி பேச்சு. ஒரே நாடு ஒரே தேர்தல் குழுவில் மத்திய அமைச்சர் அமித் ஷா, காங்கிரஸ் மக்களவைக் குழுத் தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி உள்ளிட்ட 8 பேருக்கு இடம். குடியரசு முன்னாள் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழுவில் குலாம் நபி ஆசாத், ஹரிஷ் சால்வே, சஞ்சய் கோத்தாரி உள்ளிட்டோரும் உள்ளனர். நடிகர் ரஜினிகாந்தை அவரது இல்லத்தில் சந்தித்தார் முன்னாள் முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம். அரசியல் சூழல் குறித்து விவாதித்ததாக தகவல். ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்க நாடுகளில் பரவும் மஞ்சள் காய்ச்சல் எதிரொலி. இந்தியா வருவோருக்கு மஞ்சள் காய்ச்சலுக்கான தடுப்பூசி கட்டாயம் என பொது சுகாதாரத்துறை அறிவிப்பு. மழை காரணமாக ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா, பாகிஸ்தான் இடையிலான போட்டி ரத்து. இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளி பகிர்ந்தளிப்பு. ஓமனில் நடைபெற்ற ஆசிய ஐவர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் தொடரில் இந்தியா சாம்பியன். 2-0 கோல் கணக்கில் பாகிஸ்தானை வீழ்த்தி அசத்தல். தமிழகத்தின் 14 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். தமிழ்நாடு முழுவதும் அரசு தலைமை மருத்துவமனைகள் மற்றும் துணை மாவட்ட மருத்துவமனைகளில் ஆய்வு நடத்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், மருத்துவ கழிவுகளை சரியான முறையில் அகற்றுதலை ஆய்வு செய்வதுடன் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் துணை மருத்துவ பணியாளர்களின் இருப்பை மதிப்பீடு செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தரமான வேலையை வழங்குவதற்கு போதுமான மருத்துவ பணிகள் பணிபுரிதலை கண்காணிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பழங்குடியினர், நரிக்குறவர் குடும்பங்களுக்கு 1500 வீடுகள் கட்டித்தர 79 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. 2023-2024 ஆண்டிற்கான மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய வீடற்ற 1000 பழங்குடியினர் குடும்பங்கள், 500 நரிக்குறவர் குடும்பங்களுக்கு வீடு கட்டித்தரப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதனை செயல்படுத்தும் வகையில் 1500 வீடுகள் அமைக்க தமிழக அரசு 79 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அரசாணை வெளியிட்டுள்ளது. இதனிடையே 1500 வீடுகளை விரைந்து கட்டி முடித்திட தேவையான நடவடிக்கை விரைவில் மேற்கொள்ளப்படும் என ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் எதிர்கொண்டு வரும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் மீன்பிடி துறைமுகங்கள் அமைக்க 1800 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மீனவர்களுக்கு தேசிய அடையாள அட்டை மற்றும் ஏர் ஆம்புலன்ஸ் அமைத்துக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எல். முருகன் தெரிவித்துள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள குழுவில் 8 உறுப்பினர்கள் இடம்பெற்றுள்ளனர். இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பாணையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அதில் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள குழுவில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா, காங்கிரஸ் கட்சியின் மக்களவைக் குழுத் தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி, குலாம் நபி ஆசாத், ஹரிஷ் சால்வே, சஞ்சய் கோத்தாரி உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் இந்த கூட்டத்தின் சிறப்பு அழைப்பாளராக கூட்டத்தில் கலந்து கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்திய சட்டங்களை இந்தியில் பெயர் மாற்றம் செய்யும் மத்திய அரசுக்கு எதிராக சென்னையில் நடந்த திமுக சட்டத்துறை ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை ஒருபோதும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்றுக்கொள்ளாது என்று திமுக MP கனிமொழி தெரிவித்துள்ளார். நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் இதை தொடர்ந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை எதிர்த்து கொண்டுதான் இருக்கிறோம். நிச்சயமாக எதிர்ப்போம். நீங்களே சொல்றீங்க 19 இருந்து இன்னைக்கு 28 ஆயிருக்குன்னா நிச்சயமாக தொடர்ந்து ஒன்றாக பயணிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பதை தெளிவாக தெரிகிறது. எல்லா தொகுதி பங்கீட்லையும் சேலஞ்சஸ் இருக்குங்க. அதை தாண்டி நிச்சயமா கூட்டணியை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு தான் தலைவர்கள் இதை உருவாக்கியிருக்காங்க. ஜனநாயகம் தழைத்து முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கின்ற நாட்டில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது காலத்தின் கட்டாயம் என ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அடிக்கடி தேர்தல் வந்தால் நாட்டிற்கு நல்லது அல்ல என கூறினார்.
பள்ளிகளில் மாணவர்களிடையே சாதிய ரீதியிலான மோதல்களை தடுக்கும் வகையில் ஆசிரியர்கள் கவனமுடன் கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற கல்வித்துறை அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அமைச்சர் இதனை கூறினார். மாணவர்களுக்கு தகுந்த ஆலோசனை வழங்கி சாதி ரீதியிலான தாக்குதலை தடுக்க ஆசிரியர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறினார். சீமானை விட 1% இல்லை 30% வாக்குகளை பெறுவோம் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சீமானின் சவாலை ஏற்பதாக கூறினார். மேலும் சவாலை சமாளிக்க பாஜக தொண்டனே போதும் என்றும் அண்ணாமலை கூறினார். நடிகை விஜயலட்சுமியின் புகாரில் அரசியல் பின்னணி இருப்பதாக திட்டவட்டமாக தெரிவித்துள்ள நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அமைதியாக இருப்பதால் புகார்கள் அனைத்தும் உண்மையாகிவிடுமா என கேள்வி எழுப்பியுள்ளார். உதகையில் செய்தியாளர்களை சந்தித்தவர் இதனை கூறினார். நான் உயர்ந்த லட்சியத்தை தூக்கிட்டு வரேன், நீ 2 லட்சுமியை தூக்கிட்டு வந்து நீங்க சண்டை போட்டு நீங்க என்னை வீழ்த்துவதற்கு, அரசியல் களத்தில் என்னை எதிர்கொள்வதற்கு, என்னை வீழ்த்துவதற்கு நீங்க கையெழுத்தில கருவி. அது ரொம்ப கேவலமானது, ரொம்ப அசிங்கமானது. அரசியல் பின்னணி இல்லாமல் இது வந்து பேசுவாங்கல்லங்க. 13 ஆண்டுகளாக இதே பிரச்சனையை தேர்தல் வரும்போது பேசிட்டே இருந்தா அது எப்படி எடுத்துக்கிடுவீங்க? நான் அமைதியாக இருக்கிறதுனாலேயே, என்னுடைய மௌனத்தினாலேயே அவங்க சொல்கிற அந்த பொம்பளை சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு நீங்கள் நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் நான் என்ன தெரியுமில்ல வெடிச்சு சதறிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தன் இருக்க முடியாது, தலை காட்ட முடியாது. வீரலட்சுமிக்கு இதுக்கு என்ன இருக்குது? விஜயலட்சுமியாவது என் கூட ஒரு படத்தில் நடித்தாங்க, வாழ்த்துக்கள்னு ஒரு படம் நடித்தாங்க. சரி, உங்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? சென்னை போயஸ் கார்டனில் உள்ள நடிகர் ரஜினிகாந்த் இல்லத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நடிகர் ரஜினிகாந்தை சந்தித்து பேசினார். நடிகர் ரஜினிகாந்தின் வீட்டில் நடைபெற்ற 1 மணி நேர சந்திப்பில் தற்போதைய தமிழக அரசியல் சூழ்நிலை குறித்து விவாதித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மத்திய அரசின் ஒரே நாடு ஒரே தேர்தல் விவகாரம், அதிமுக விவகாரம் மற்றும் சுற்றுப்பயணம் குறித்தும் அப்போது விவாதித்ததாக கூறப்படுகிறது. குலக்கல்வி திட்டத்தினை கொண்டு வந்த ராஜாஜி முதலமைச்சர் பதவியை இழந்தது போல விஸ்வகர்மா திட்டத்தை கொண்டு வந்த மோடி வரும் நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைவார் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், படிக்க வைக்க நாம் திட்டங்கள் கொண்டு வந்தால் சிலர் படிக்க விடாமல் இருப்பதற்கான திட்டங்களை கொண்டு வருகிறார்கள் என விமர்சித்தார். இந்த காமராஜர் அரங்கத்திலிருந்து நாம் அத்தனை பேரும் உரிமையோடு உறுதியாக சொல்வோம், ஒன்றிய அரசு கொண்டு வருகின்ற விஸ்வகர்மா திட்டத்தை நம்முடைய மக்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையாக எதிர்க்கும். எப்படி குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்த ராஜாஜி முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகினாரோ அதே மாதிரி இந்த விஸ்வகர்மா திட்டத்தை கொண்டு வந்திருக்கிற திரு நரேந்திர மோடி வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைவார். ஆப்பிரிக்கா மற்றும் தென் அமெரிக்க நாடுகளிலிருந்து இந்தியா வருபவர்களுக்கு மஞ்சள் காய்ச்சலுக்கான தடுப்பூசி செலுத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்கா மற்றும் தென் அமெரிக்க நாடுகளில் மஞ்சள் காய்ச்சல் பரவி வருகிறது. இதனால் அந்த நாடுகளிலிருந்து இந்தியா வருபவர்கள் மஞ்சள் காய்ச்சலுக்கான தடுப்பூசி செலுத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தடுப்பூசி செலுத்திய 10 நாட்களுக்கு பின்னரே இந்த நாடுகளுக்கு பயணம் செய்ய வேண்டும் என பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. சீமான் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த முயற்சிப்பதாக நடிகை விஜயலட்சுமி மீது பல்வேறு காவல் நிலையங்களில் நாம் தமிழர் கட்சியினர் புகார் அளித்துள்ளனர். ஆவடி காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்த நாம் தமிழர் கட்சியினர், நாடாளுமன்ற தேர்தலில் சீமானின் செல்வாக்கை குறைப்பதற்காக திட்டமிட்டு சிலரின் தூண்டுதலின் பேரில் விஜயலட்சுமி குற்றம் சாட்டுவதாக விமர்சித்தனர். இதேபோன்று திருப்பத்தூர், புதுக்கோட்டை, திருவண்ணாமலை, மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் காவல் நிலையங்களில் நாம் தமிழர் கட்சியினர் புகார் அளித்தனர். சென்னை குருவாயூர் விரைவு ரயிலில் பயணிகள் வசதிக்காக கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்பட்டு இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி சென்னையிலிருந்து குருவாயூர் புறப்பட்ட ரயிலில் ஒரு 2ஆம் வகுப்பு படுக்கை வசதி பெட்டியும் ஒரு 2ஆம் வகுப்பு பொது பெட்டியும் பயணிகள் வசதிக்காக இணைக்கப்பட்டது. இதேபோல் குருவாயூரிலிருந்து புறப்படும் ரயிலில் கூடுதல் பெட்டிகள் நிரந்தரமாக இணைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவிலிருந்து தமிழகத்திற்கு வரும் நீரின் அளவு 8,500 கனஅடியிலிருந்து 10,500 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கர்நாடக அணையிலிருந்து நீர் திறந்து விடுவதுடன் காவிரி கரையோர பகுதிகளில் பெய்த மழையும் இதற்கு காரணமாக உள்ளது. இந்த நீர்வரத்து காரணமாக ஒகேனக்கல் பகுதியில் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கோவை மாவட்ட ஆட்சியரின் அனுமதி உட்பட சட்ட அனுமதிகளை பெற்றே சிவன் சிலையை கட்டியுள்ளதாக ஈஷா யோகா மைய நிர்வாகிகள் ஆதாரங்களை வெளியிட்டு விளக்கம் அளித்துள்ளனர். சென்னை கோபாலபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசியபோது, அனுமதியின்றி ஆதியோகி சிலை கட்டப்பட்டுள்ளதாக கூறுவது உண்மைக்கு புறம்பானது என்றனர். சிலை வைப்பதற்கு அனுமதி அளிக்கும் அதிகாரம் மாவட்ட ஆட்சியரிடம்தான் உள்ளது என்றும், டிடிசிபியின் அனுமதி வரம்பிற்குள் வராது என்பதால் எந்த ஆவணங்களும் இல்லை என அவர்கள் நீதிமன்றத்தில் தெரிவித்ததாக கூறினர். தகுந்த ஆதாரங்களை கொடுத்ததால் அடுத்த விசாரணைக்கு எடுத்து செல்லாமல் நீதிபதி முடித்து வைத்ததாக தெரிவித்தனர்.
உடல்நலக்குறைவால் காலமான நடிகர் RS சிவாஜியின் உடல் சென்னையில் உள்ள அவரது மகள் வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. பழம்பெரும் நடிகரும் சிறந்த குணச்சித்திர நடிகருமான RS சிவாஜி உடல்நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 66. சென்னை உலக சினிமா விழாவில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு வீடு திரும்பிய நிலையில் RS சிவாஜி இயற்கை எய்தினார். RS சிவாஜியின் மறைவு திரை உலகினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பல்வேறு பிரபலங்களும் சமூக வலைதளங்களில் இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். சூரியனை நோக்கி ஆதித்யா L1 விண்கலம் வெற்றிகரமாக விண்ணில் சீறி பாய்ந்தது. விண்ணில் சீறி பாய்ந்த ராக்கெட்டிலிருந்து ஆதித்யா L1 விண்கலம் வெற்றிகரமாக பிரிந்து சூரியனை நோக்கிய பயணத்தை தொடங்கியது. வெற்றிகரமாக செயற்கைக்கோள் செல்வதைத் தொடர்ந்து இஸ்ரோ விஞ்ஞானிகள் கரவொலி எழுப்பி ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். சந்திரயான் 3 விண்கலத்தின் பிரக்யான் ரோவர் நிலவில் ஆய்வுப் பணிகளை முடித்ததாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. பேட்டரி முழுமையாக சார்ஜ் செய்யப்பட்ட நிலையில் ரோவர் ஸ்லீப் மோடில் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள தர்மன் சண்முகரத்னத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி, தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தனது வாழ்த்து செய்தியில் இந்தியா மற்றும் சிங்கப்பூர் இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்த நெருக்கமாக இணைந்து பணியாற்ற ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசினார். மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு நடைபெற்றதாக கூறப்படுகிறது. சந்திப்பின்போது தற்போதைய அரசியல் மற்றும் நிர்வாக சூழல் குறித்து குடியரசுத் தலைவரிடம் பிரதமர் நரேந்திர மோடி எடுத்துரைத்தார். பிரதமர் மோடிக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சந்திரயான் வெற்றிக்காக பிரதமர் மோடிக்கு பாராட்டு தெரிவித்தார். வெறுப்பு மற்றும் வன்முறையை கொண்டு நாடு வளர்ச்சியடைய முடியாது என்று காங்கிரஸ் MP ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் நவா ராய்ப்பூரில் மாநில அரசின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் பூபேஷ் பாகலுடன் ராகுல்காந்தி பங்கேற்றார். கூட்டத்தில் பேசிய அவர் தவறான வாக்குறுதிகளை தாங்கள் எப்போதும் வழங்குவதில்லை என தெரிவித்தார். மக்களின் வங்கிக் கணக்கில் 15 லட்சம் போடுவோம் என்பது போன்ற வாக்குறுதிகளை தங்களால் வழங்க முடியாது என்றும் கூறினார். ஆசிய கோப்பை தொடரில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போட்டி மழையின் காரணமாக கைவிடப்பட்டது. ஆசிய கோப்பை தொடரின் குரூப் A பிரிவு போட்டியில் இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதின. முதலில் பேட்டிங் செய்த இந்தியா 48.5 ஓவர்களில் 266 ரன்கள் எடுத்தது. பின்னர் மழையினால் மேற்கொண்டு ஆட்டத்தை நடத்த முடியாமல் போனதால் பாகிஸ்தான் அணி பேட்டிங்கை தொடங்காமலேயே போட்டி கைவிடப்பட்டது. இதனால் இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு தலா 1 புள்ளிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டது. மிகவும் ஆவலோடு எதிர்பார்க்கப்பட்ட இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான போட்டி மழையினால் கைவிடப்பட்டது ரசிகர்களிடையே ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆசிய கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் இன்று குரூப் B பிரிவில் நடைபெறும் ஆட்டத்தில் வங்கதேசம் மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதுகின்றன. இலங்கையுடனான ஆட்டத்தில் தோல்வியடைந்ததால் கட்டாய வெற்றி பெற வேண்டிய நெருக்கடியில் வங்கதேசம் களம் இறங்குகிறது. அதே சமயம் ஆசிய கோப்பை தொடரை வெற்றியுடன் தொடங்கும் முனைப்பில் ஆப்கானிஸ்தான் அணி களம் இறங்குகிறது. பாகிஸ்தானின் லாகூரில் உள்ள கடாஃபி மைதானத்தில் இந்திய நேரப்படி பிற்பகல் 3 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. ஆசிய ஐவர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் தொடரில் இந்தியா சாம்பியன் ஆகியுள்ளது. ஓமனின் சலாலா நகரில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானும் இந்தியாவும் மோதின. நிர்ணயிக்கப்பட்ட ஆட்ட நேர முடிவில் இரு அணிகளும் தலா 4 கோல்கள் அடித்து சமநிலை வகித்தன. இதனிடையே வெற்றியாளரை தீர்மானிக்க ஷூட் அவுட் முறை பின்பற்றப்பட்டது. பரபரப்பாக நடைபெற்ற ஷூட் அவுட்டில் இந்தியா 2 கோல்கள் அடித்த நிலையில் பாகிஸ்தான் கோல் ஏதும் அடிக்கவில்லை. இதனால் 2-0 என்ற கோல் கணக்கில் இந்தியா வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை வென்றது. தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. குமரி, நெல்லையின் மலைப்பகுதிகள், தென்காசி, தேனி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது அல்லது மிதமான மழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். PSLV C-57 ராக்கெட் மூலம் சூரியனை ஆய்வு செய்ய விண்ணில் பாய்ந்தது ஆதித்யா L1. புவி சுற்றுவட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தம். டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு. அரசியல், நிர்வாக சூழல் பற்றி இருவரும் விவாதித்ததாக தகவல். வெறுப்பு மற்றும் வன்முறையை கொண்டு நாடு வளர்ச்சியடைய முடியாது. காங்கிரஸ் MP ராகுல்காந்தி பேச்சு. ஒரே நாடு ஒரே தேர்தல் குழுவில் மத்திய அமைச்சர் அமித் ஷா, காங்கிரஸ் மக்களவை குழு தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி உள்ளிட்ட 8 பேருக்கு இடம். குடியரசு முன்னாள் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழுவில் குலாம் நபி ஆசாத், ஹரிஷ் சால்வே, சஞ்சய் கோத்தாரி உள்ளிட்டோரும் உள்ளனர். நடிகர் ரஜினிகாந்தை அவரது இல்லத்தில் சந்தித்தார் முன்னாள் முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம். அரசியல் சூழல் குறித்து விவாதித்ததாக தகவல்.
ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்க நாடுகளில் பரவும் மஞ்சள் காய்ச்சல் எதிரொலி. இந்தியா வருவோருக்கு மஞ்சள் காய்ச்சலுக்கான தடுப்பூசி கட்டாயம் என பொது சுகாதாரத்துறை அறிவிப்பு. மழை காரணமாக ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா, பாகிஸ்தான் இடையிலான போட்டி ரத்து. இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளி பகிர்ந்தளிப்பு. ஓமனில் நடைபெற்ற ஆசிய ஐவர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் தொடரில் இந்தியா சாம்பியன். 2-0 கோல் கணக்கில் பாகிஸ்தானை வீழ்த்தி அசத்தல். தமிழகத்தின் 14 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.